குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த புக் எடுத்து படிக்கலாம். துயர் தீர்க்கும் தெய்வீக திருக்கோயில்கள், சிவ வடிவங்கள், சங்கப்புலவர்கள் போற்றிய 64 திருவிளையாடல், சுந்தரர் போற்றிய 63 நாயன்மார்கள். ஓம் நம சிவாய. ஓம் தகப்பன் சுவாமி. ஓம் தாயுமான சாமி. ஓம் நமச்சிவாய சிவாய ஓம். தாயும் தந்தையும் கண்ணு தெரியல, அதனால கண்ணு தெரியல, இருக்கிறதெல்லாம் படிக்கலான்னா திருநீலகண்டர் திருக்கோயில். உடலில் நீளம் பாய்ந்த உமை பூஜித்து ஆழகால விடத்தின் பாதிப்பு நீக்கிய தலம் கும்பகோணம் அருகே. வைகல்நாதர் மாடக்கோயில் கும்பகோணம் அருகே. நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சீர்காழி அருகே, மயிலாடுதுறை அருகே எங்கெங்க சிவன் கோவில் இருக்கு. ராமநாதர் கோவில், ராமேஸ்வரம், திருவாரூர், திருப்பாம்புரம், காரைக்கால் அருகே, திருவாரூர் அருகே, இப்படி எங்கு நோக்கினாலும் சிவனுடைய தலம். ஏழைகளின் துயர் தீர்த்தவர். திருக்கோயில் அருகே, பண்ணப்பட்டி, பன்ருட்டி அருகே. தட்சிணாமூர்த்தியாக அவதரித்த ஸ்தலம். உங்களுக்கெல்லாம் எங்கெங்க சிவன் கோயில் இருக்குது, என்ன ஏதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான நாயன்மார்களில் 63 திருத்தொண்டர் தொகையில் பாடி உலகத்தை ஒரு குடை கீழ் ஆக்கிய உத்தமர் சுந்தரர். இப்போவும் நால்வர் சந்நிதி ஒவ்வொரு சிவன் கோவில்லையுமே இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். எட்டு வீரட்ட தலங்கள். திரிபுர தகனம் திருவதிகை, திரிபுர தகன வீரட்டேஸ்வரர் கோவில் பன்ருட்டிக்கு பக்கத்தில். 2 பிரம்ம சிரசேதம் திருக்கண்டியூர், பிரம்ம சிரச்சேதம் வீராட்டேஸ்வரர் கோவில் திருவையாறு அருகில். 3 அந்தகாசுரர் வதம் திருக்கோயிலுள், அந்தகாசுர விழுப்புரம் அருகே. 4 தட்சயாக நாசம் மயிலாடுதுறை அருகே. சலந்தர்வதம் திருவிற்குடி திருவாரூர் அருகே. காமதகனம் மயிலாடுதுறை அருகே. சுயச்சங்காரம் மயிலாடுதுறை அருகே. கோல சங்காரம் திருக்கடையூர் காரைக்கால் அருகே. 8 வீரட்ட தலங்கள்னு சொல்லுவாங்க. இன்னும் காய்ச்சல்லாம் சரியாகலை. மந்திரமாவது நீது வானவர் மேலது மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. சுந்தரமாவது துதிக்கப்படுவது நீரு. தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு. செந்துவர் வாய் உமை பங்கன் திருவாளவாயன் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, உண்மை தவிர்ப்பது நீரு.
இது திருநீற்றின் பெருமை, திருநீற்று பதிப்பகம் இதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே அது தெரியும். அதை பாராயணம் பண்ணுங்க. நிறைய இருக்குதுன்னு சிவமாலை தமிழிசை பாடல்கள், தமிழொலி முழுமையான உண்மையான சக்தி வந்தனம், தமிழ் சமஸ்கிருத மந்திரங்கள், நித்திய பூஜை, முக்தித்தலங்கள், சப்தவிடங்க திருத்தலங்கள், அட்டவீரத்தலங்கள், அதிசயம் நிறைந்த ஆவுடையார் கோவில், இந்த மாதிரி சிவஸ்தலங்கள் அடே அப்பா எத்தனை ஒரு சிவஸ்தலங்கள் இதாகிட்டு இருக்குது. இப்போ கைலாய யாத்திரை தேசமங்கை இருக்கிற சிஎம்மாமன் தான் அங்கே இருக்காங்க. அவ்வளோ அழகாக போடுறாங்க. கைலாய யாத்திரையில் அந்த சிவ தரிசனத்தை அவ்வளோ அழகாக இருக்குது. அம்மா அப்படியே அழுதுகிட்டே போடுறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. தேசமங்கை இருக்கிற சிஎம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவை. அப்படியே சிவ தரிசனம் பண்ணி கண்ணீர் மல்க அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து அழுது புரண்டு அப்படியே அவங்க போடுறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் படித்தேன், பார்ப்பேன், அந்த அம்மா பண்ணுறதெல்லாம் பார்ப்பேன். திருப்பதியே பெரும் செல்வம், நோயற்ற வாழ்வே பெரிய பாக்கியம், திருப்பதியே மிகப்பெரிய செல்வம், பாவத்தின் திறவுகோல் ஆசை, ஞானத்தின் திறவுகோல் அன்பு. யார்? புத்தர் சொல்கிறார். ஐயோ, புத்தர் சொல்கிறத கேட்டிங்கன்னா ₹1 கூட ஆசையே வராதுங்க. ஆசையை ஒழித்தால் தாமரை இலை தண்ணீர் போல இன்பம் ஒழித்தால்தான் துன்பம் மனிதனை தீண்டாது. எளிமையாகவும் கண்ணியமாகவும் இருப்பதுதான் பண்பட்ட மனிதனின் அடையாளம். தடைகள் இல்லாவிட்டாலும் மனம் நிதானத்தை இழந்த அகந்தைக்கு ஆளாக நேரிடும். உடல், நாக்கு, மனம் 3ஐயும் அடக்க வேண்டும். ஒருவனுக்கு வரும் நன்மைக்கும் தீமைக்கும் அவனவன் செயல்களே காரணம். அன்பே உலகின் மகாசக்தி. இதை அறிந்தவர் வாழ்வே அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். தோன்றிய அனைத்தும் ஒரு நாள் அழியத்தான் போகிறது. ஆகையினால் எதன் மீதும் ஆசை கொள்ளாதே. புத்தர் சொல்றாரு, எதையும் நாம் செல்கின்ற போது கொண்டு செல்ல போவதில்லை. கண்களை போல கண்ணாடி இரண்டும் உள்ளத்தில் இருப்பதை அப்படியே வெளிப்படையாக காட்டும். பிறரிடம் பலனை எதிர்பார்த்து அன்பு செலுத்தக்கூடாது. இவர் ராமகிருஷ்ணர், புத்தர். ஐயோ, புத்தர் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா அவர் படித்த அந்த இது அப்படி இருக்கும். மூட்டு வலி மூலிகை பவுடர், சேலத்தில் ஃபேமஸ்ஸே மூட்டு வலி மூலிகை பவுடர். அப்புறம் மஞ்சக்காமாலைக்கு இது, உடல் சோர்வு, வயிற்றுப்புண், வாய்ப்புண், இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு உண்டு. நீங்களே வீட்டில் செய்தும் சாப்பிடலாம். எல்லாம் சொல்லியிருக்கேன். பிறந்த நாள் பலன்கள். வரதா வரதா வரந்தா வரதா. நம்ம தூங்கி எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம தொழிலை தான் பார்க்கணும். முதல் இது அதை சொல்கிறதே, எல்லாரும் சொல்கிறதையே திருப்பி சொல்கிறோன்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கு என்ன முக்கியம்? பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. ஆகையினால் நம்ம செய்யும் தொழிலே தெய்வம். தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு நம்ம ஓடணும். ஓடிட்டு தெய்வத்தை வணங்கிட்டு நம்ம ஓடணும்.
இப்போ இருக்கிற விலைவாசி உயர்வு இதுக்கெல்லாம் பிள்ளைங்க காலத்துக்கெல்லாம் இப்பயே அரிசி 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. இன்னும் பிள்ளைங்க காலத்தில் எப்படி இருக்குமோ. அதனால் நாம் இதை தான் செய்யணும், வேறு வழியே இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், ரசம், தயிர் இருக்குது. அவ்வளோதான். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ. ரொம்ப போர் அடிக்க விரும்பலை.